கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நம்மளை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா, கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. நான் பாதை அறியாமல் நிற்கிறேன், உங்கள் பாதையை காட்டுங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதையை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதையை காட்டுங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கும் தஞ்சம் நீங்கப்பா, ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. அடைக்கலான் குருவிக்கும் தஞ்சம் நீங்கப்பா, ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. ஓடுகின்ற நதிகளுக்கும் பாதை நீங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறியா நிற்கிறேன், பாதையை காட்டுங்கப்பா. பகலில் மேகஸ்தம்பமாக நீங்கள் வேண்டும் ஆண்டவரே. அதிகாலை பொழுதிலும் போய் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காலை பொழுதை காரிருளாக செய்பவரும் நீர் தானே அப்பா. காற்றை தோற்றுபவரும் நீர் அல்லவா. என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொன்னீரே. உங்கள் பாதையை காட்டுங்கப்பா, உங்கள் பாதையை காட்டுங்க ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் 5 மணி ஆராதனை ஆண்டவரே, நீர் எங்களை சந்திங்கப்பா. நீர் இல்லாமல் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கம் புதுப்பிக்கப்படுகிறதப்பா. அதிகாலை நான் எழுதுமை போற்றுவேன் ஆண்டவரே. காலை 5 மணி ஆராதனையில் ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் கண்ணீரை அவர் பார்த்தார், உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டார். உங்களை அவர் விடவே மாட்டார். அவர் தம் முகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து அருள் புரிவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீர் இல்லாமல் வாழ முடியாதப்பா. இந்த பிரிந்து போன அனைத்து சகோதர சகோதரர்களை ஒருங்கிணைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. எத்தனை போராட்டம், எத்தனை போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது ஆண்டவரே. ஆண்டவராகிய கடவுள் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைப்பவர். கண்ணீரோடு நீர் எங்களோடு, எங்களுடைய கண்ணீரை நீர் உம்முடைய தோள் பையில் நிறைத்து வைக்கிறீரப்பா. கண்ணீர் இரவோடு நீர் எங்களோடு தங்கினீரே. காலையில் கம்பீரமாக எழுந்து உம்முடைய சமூகத்தில் நிற்க வைத்தீரப்பா. நான் நம்புறேன். வியாகுல அன்னையே, அன்னை மரியாளே, இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீர் ஏற்றுக்கொண்டிருந்தீரே சுவாமி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் புலம்பலை நடனமாக மாற்றுங்கப்பா. என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுங்க ஆண்டவா. உம்முடைய சிறகுனால் எங்களை மூடுங்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் வாக்கு கொடுக்கிறீரப்பா, வாக்கு கொடுத்தீரே அப்பா. கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று
வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிறேன் ஆண்டவரே. இரவு முழுதும் தூக்கம் இல்லைப்பா. இந்த இடைவிடா சகாயம் மாதா குழுவில் உள்ள பிள்ளைகளுக்காக விடுதலைக்காக நான் அழுது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உங்களை விடுவிப்பேன் என்று சொன்னவரே. இது ஆண்டவர் சொல்கிறார். உன் அழுகையை நிறுத்து உன் அழுகையை. நற்கருணை ஆண்டவர் கண்ணீரோடு வந்தாலும் உங்களை அணைத்துக் கொள்வார். உங்கள் கண்ணீரை அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் கண்ணீரை அவர் கடின கொண்டு போங்க. அவர் தந்தையிடம் கொண்டு போய் சேர்ப்பார். அன்னை மரியாள் துக்கத்தின் அன்னை, சிலுவை அடியில் நின்று கண்ணீர் விட்டவர். கண்ணீரோடு ஜெபிப்போம், சாட்சியாய் மாறுவோம். உங்கள் கண்ணீர் சாட்சி இன்னொருத்தருக்கு நம்பிக்கை தரும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். என் மகனே மகளே, உங்கள் இதயத்தை அவர் முன் ஊற்றுங்கள். கண்ணீர் துடைக்கும் வழி அநேகம் இருக்கிறது. அவருடைய கண்ணீர் அனைத்தையும் துடைப்பார். அது முடிவில்லை. ஒரு நாள் கண்ணீரே இருக்காது. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். என் புலம்பல்களை நடனமாக மாற்றுகிறவர் உங்கள் புலம்பல்களை நடனமாக மாற்றுவார். தூயாமையானவர் தான் அந்த துணையாளர். அழுகிறவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் ஆறுதல் பெறுவார் என்று நம்முடைய மலைப்பிரசங்கத்தில் சொன்னீராண்டவர். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீடு இல்லைப்பா. நீங்கள் அதை கணக்கு வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய கண்ணீரை நம்முடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறீர் ஆண்டவர். பரிந்து பேசும் கண்ணீர். என் தலை கண்ணீராகவும் தண்ணீராகவும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றாகவும் இருந்தால் ஜனங்களுக்காக அழுத தீர்க்கதரிசி எரேமியா. அன்று எரேமியா தீர்க்கதரிசி பரிந்து பேசி கண்ணீர் வடிக்கிறார். இதோ நான் என் பிள்ளைகளுக்காக இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து அந்த கண்ணீரை பார்த்து, இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அந்த பாவியான பெண் இயேசுவின் காலை கண்ணீரால் கழுவினாலே, அந்த கண்ணீரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னவன் நம் மத்தியில் உண்டல்லவா. வேதனையின் கண்ணீர். இரவெல்லாம் கண்ணீரால் என் படுக்கையை மிதக்க செய்கிறேன் என்று தாவீது அழுதார். ஆனால் கடவுள் அவரை தூக்கினார். கண்ணீரின் வகைகள் பல வகை. நினைவு வச்சுக்கங்க, நீங்கள் தனியாக இல்லை. இயேசு கண்ணீர் விட்டார். உங்கள் வலி அவருக்கு தெரியும். இன்று எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே. உங்களுடைய குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய், குடிப்பழக்கம், தனிமை, இன்னும் பல பிரச்சனைகள், உலகத்தரமான பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் கண்ணீரை பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறப்பா. கண்ணீர் புரிந்த தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய கண்ணீரை நீர் புரிந்து கொண்டிருக்கிறப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன் ஆண்டவரே. உங்கள் கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறோம் அப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதையை காட்டுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறேன், கண்ணீர் துடைங்கப்பா. பாதை அறிய நிற்கிறேன், பாதையை காட்டுங்கப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமாய் வேண்டுமே, இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் வேண்டுமே. மரண பள்ளத்தாக்கில் மெய்ப்பராய் வேண்டுமே, மரண பள்ளத்தாக்கில் மெய்ப்பராய் வேண்டுமே.
எங்கள் வாழ்க்கை என்னும் கடலில் நீங்கள் எங்களுக்கு படகா வாங்கப்பா. வாழ்க்கை என்னும் படகில் நீங்கள் வரணும் ஆண்டவரே. எங்களுடைய படகில் நீங்கள் துடுப்பாக இருங்கப்பா. எங்கள் வாழ்க்கை என்னும் புயல் மத்தியில் நீங்கள் தஞ்சமாக வேணும் ஆண்டவரே. கண்ணீரோடு நின்றேனே, கண்ணீர் துடைத்தீரே. பாதை அறியா நின்றேனே, பாதை காட்டினீரே. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்தனை கொடியவை என்றும் நான் அறிவேன். உன்னுடைய கண்கள் அவருடைய கண்ணின் மணி போல காக்கிறவர். உன் கண்ணில் நீர் வழிந்தால் அவர் வேதனைப்படுகிற ஒரே தெய்வம். மனுஷனை நம்ப வேண்டாம், தாவீது சொல்றார். இறைவனை நம்புவோம். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நன்மை தேவச்சனமே, தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்காக முழுசாக கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த இறைவனிடம் ஜெபிப்போம். வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இறைந்தவெல்லாம் மறைந்து விட்டன. அரியலில் விட்டிருக்கிறவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வசனம், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன், இவ்வாக்கு நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என எழுது என்று சொல்லி, அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன் என்று சொன்னவர். வெற்றி பெறுவோர் இவற்றை ஒருமை பேராக பெறுவர் என்று சொன்னவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார். ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குறையோர், கொலையாளிகள், பரத்தமில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யராகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்காகும் என்று 2ஆம் சாவிலே திருவழிபாடு புத்தகத்திலே வாசிக்கிறோம் என்பார்கள். ஆனால் உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். என் மகளே, ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஏனென்று சொன்னால், தவறு செய்பவர்களே சிறிது சிறிதாய் திருத்துகின்றீர். அவர்கள் எவற்றால் பாவம் செய்கிறார்களோ அவர்களை நினைவுபடுத்தி அவர்களை எச்சரிக்கின்றீர். ஆண்டவரே, அவர்கள் தீமையிலிருந்து விடுபடவும் உங்கள் மேல் நம்பிக்கை கொள்ளவும் இவ்வாறு செய்கிறீரப்பா என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, கேட்க போன்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் சாவுக்குரியவர்களாக இருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் நீர் எங்களை தண்டித்தீர். ஆனால் எங்களுடைய தீச்செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கிறீர், எங்கள் பகைவர்களையோ மிகுதியாக தண்டிக்கிறீரப்பா. இதை தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவது போல நீர் எங்களை கண்டித்து திருத்துகிறீர். ஆண்டவரே, தங்களுடைய பாவங்களை விட்டு மனந்திரும்பும் பொருட்டே நீர் அவற்றை பார்த்தும் பாராமல் இருக்கிறீரப்பா. படைப்புகள் அனைத்தும் மீதும் நீர் அன்பு கூறுகிறீர். நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை. நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர். ஆண்டவரே, கண்ணீரோடு நின்றேனே, கண்ணீர் துடைத்தீரே. பாதை அறியா நின்றேனே,
பாதையை காட்டினீரேன்னு சொல்லி கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென்.